கஷ்டத்தனம் இன்றைய நற்செய்தி. கர்த்தர் வேலையில் உண்மையாக இருங்கள். மத்திய சுவிசேஷம் 21 அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொல்வார். ஒரு வீட்டெஜமான் என்ன பண்ணுறாங்க, ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி தோட்டக்காரத்தில் கொடுத்துட்டு உபதேசத்துக்கு போகிறாங்க. அவரின் கனியை வாங்கி கொண்டு வரும்படி தன்னுடைய வேலைக்காரங்க போது அந்த தோட்டக்காரர் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊழியக்காரர் அடிக்கிறாங்க, கொள்றாங்க. 2வது அனுப்புகிற ஊழியக்காரையும் கொள்றாங்க. 3வது அந்த வீட்டெஜமான் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறாங்க. அவங்களே அந்த தோட்டக்காரரை என்ன பண்ணுறாங்கன்னா கொள்றாங்க, இவன் தான் சொல்லிட்டு. அப்போ ஏசு கிறிஸ்து கேட்குறாங்க, அப்போ அந்த வீட்டெஜமான் என்ன பண்ணுவான்ட்டு. அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க, அந்த தோட்டக்காரை அழிச்சிட்டு அந்த தோட்டத்தை வேறு யாருக்காவது குட்டையே கொடுப்பாங்க, உண்மையாக இருக்கிறவங்களுக்குன்ட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு அந்த நற்செய்தியில் சொல்லப்படுது. இன்றைக்கி கர்த்தர் மிச்சல பொறுப்புகள் இருக்காங்க. நம்ம அந்த தோட்டக்காரை போல் அசால்ட்டாக என்ன விடாது. கர்த்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த பொறுப்புகளை நம்ம உண்மையாக இருக்கணும். நம்மளுக்கு கொடுத்த குடும்பங்களை பாதுகாக்கணும். நம்ம கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கணும். அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இதுவே இந்த நற்செய்தி. எனக்கு மறுபடியும் உண்டாகட்டும்.